ஹாய். ஸோ இன்னைக்கு ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். பாத் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பாத் குடிக்கிறது, பாத்ரூம் இல்லையா? ரைட். அதே நேரத்துல இப்ப நான் ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர்றேன். உங்க பிரதர் எங்க இருக்காரு? ஜஸ்ட் வெரி சூர் பிரதர், காலிங் அப்படிங்கிற நீங்க உடனே சொல்லுங்க, சார் ஹிஸ் டேக்கிங் பாத், ரைட்? குளிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அதான் நீங்க சொல்றீங்க டேக்கிங் பாத். பட் பாத்திங் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து வராது. பாத்க்கு பாத்திங் வராது. ஸோ டேக்கிங் பாத். ஸோ நீங்க சில பேர் இப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஸ் பெய்திங் அப்படின்பாங்க. அதே ஒரு ஸ்டைல ஹிஸ் பெய்திங் அப்படின்னு. என்ன சார் பெய்திங்? ரெண்டும் ஒன்னா? அப்படி நான் வந்து உங்க வீட்டுக்கு உங்க பிரதர் என்ன பண்றாருன்னு கேட்டாங்கன்னா, எங்கே உங்க பிரதர்ன்னு கேட்டேன், ஹிஸ் பெய்திங் நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களை கலாச்ச மாதிரி சொல்றேன். சார் ஹலோ, ஆஸ்க் ஹிம் டு டேக் பாத் பா. யார் அவர் பக்கத்துல உட்கார்றது? என்ன சார் அவர் தானே குளிக்கிறாருங்கிற, அப்புறம் நீங்க கலாய்க்கிறீங்க, குளிப்பான்ங்கிறீங்களே மறுபடியும். அப்ப என்ன சார் ரெண்டுமே ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ், பாத் இஸ் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் த மீனிங் என்னன்னா வாஷிங் த பாடி. வாஷ், சோப் போட்டு இல்ல லிக்விட் சோப் போட்டு ஏதோ ஒன்று போட்டு வாஷ் பண்ணி நம்ம கிளீன் பண்றதுக்கு தான் பேர் வந்து பாத். அப்போ பெய்து என்ன சார் அப்படின்னா, டிக்ஷனரி சேஸ் bathe is wetting the body. So difference. Wetting the body is not cleaning, not washing. See somebody in classroomல யாராவது தூங்கிட்டு இருக்காரு, அப்படியே தூங்கி வழிஞ்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஹலோ ப்ளீஸ் மை டியர் பிரதர், கோ அண்ட் bathe your face. அவங்க ஃபேஸை பெய்த் பண்ணிட்டு வாங்க. அப்படி தண்ணியை எடுத்து அப்படி தெளிச்சுட்டு நினைச்சிட்டு வர்றது, அந்த தூக்கம் போறது. ஸோ பெய்துங்கிறது வெட்டிங் த பாடி. ஓகே. ஸோ அதை எங்க சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஸ்விம்மிங் பூல் ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னீங்கன்னா, ஹிஸ் பெய்திங் இன் ஸ்விம்மிங் பூல் இஸ் ரைட். ஸ்விம்மிங் பூல்ல அவர் உட்காந்துட்டு அப்படியே தண்ணியில நனைஞ்சுக்கிட்டு அங்கேயே சோப்பு போட்டுட்டு அப்படிலாம் குளிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? பெய்திங். அதே மாதிரி பெய்திங் இன் ரிவர் இஸ் ரைட். அதை நீங்க சில இடங்கள் ஸ்விம்மிங் பூல்ல நீங்க போனீங்கன்னாலே அங்க போர்டே கூட வச்சிருப்பாங்க. பிஃபோர் யூ கெட் இன் டு ஸ்விம்மிங் பூல் யூ ஹாவ் டு டேக் பாத். பிஃபோர் யூ கெட் இன் டு ஸ்விம்மிங் பூல் யூ ஹாவ் டு டேக் பாத். அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க குளிச்சுட்டு வாங்க. அங்க ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ என்ன, நம்ம அப்படியே வந்தோடனே குளிக்காமலே டஸ்டோட வந்து இறங்கினீங்கன்னா நிறைய பேர் குளிக்கிற இடம் அது வந்து டஸ்டி ஆயிடும், அந்த நீர் வந்து அசுத்தமாயிடுங்கிறதுக்காக குளிச்சுட்டு வந்து தான் இறங்க சொல்லுவாங்க. நீங்க குட் மெயின்டைனிங் ஸ்விம்மிங் பூல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ அந்த பாத்துக்கும் பெய்துக்கும் அதனாலதான் நான் வந்து ஒருவேளை நீங்க வந்து ஹிஸ் பெய்திங் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு கலாச்சார மாதிரி சொல்லிருப்பேன். அப்ப குளிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குளிக்கிறத சும்மா நினைச்சிட்டு வந்தாங்கன்னா எங்க அழுக்கு போகும், யார் பக்கத்துல உட்காருது, எப்படி கலாச்ச மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு இல்லையா? அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ பாத் இஸ் டிஃப்ரெண்ட், பெய்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ யூசேஜ் we have to be very careful in English while we use, but it's very interesting. See you today. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். வேற ஒரு நாள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Till then, Abul Faiz.